ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நாம் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இண்டிகோவில் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணியிருக்கேன். இது என் போர்டிங் பாஸ். நான் புக் பண்ணது கோயம்புத்தூர்லேருந்து மும்பை வரைக்கும். இங்கே ஃப்ளைட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உள்ளே வந்ததுமே நம்மளோட லக்கேஜஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணும்போது அதில் ஏதாச்சும் அன்னெசரி ஐட்டம்ஸோ ஏதாச்சும் ஃபயர் வர்ற மாதிரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை ஃப்ளைட்டுக்கு கொண்டு போகிற க்யூவில் வச்சு செக் பண்ணிவிட்டு அனுப்பிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம போர்டிங் எத்தனை மணிக்கு என்னன்னு செக் பண்ணிவிட்டு வெயிட்டிங் லான்ச்சில் இருப்போம். லக்கேஜை சப்மிட் பண்ணதுக்கப்புறமா வெயிட்டிங் லான்ச்சை சுற்றி நிறைய குட்டி குட்டி கடையிலேருந்து பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப் வரைக்கும் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் ப்ரைஸ் நம்ம அவுட் ஆஃப் ஏர்போர்ட்டில் இருக்கிறத விட உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே கொஞ்சம் ஹையாக தான் இருந்துச்சு. சாரீஸ், ஜுவல்ஸ், ஃபுட் கோர்ட் எல்லாமே இருந்துச்சு. நம்மளுக்கு பேசிக்காக என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருந்துச்சு. வர்றவங்க வெயிட் பண்ணும்போது படிக்கிறதுக்கான புக் ஸ்டால்ஸ் கூட வச்சுருந்தாங்க. எல்லா கடையிலையும் ஒரு ரவுண்டு போனேங்க. என்னோடய ஃப்ளைட் 10 மணிக்கு தான். 10 மணிக்கு கோயம்புத்தூரில் ஆரம்பித்து 1 o'clock மும்பை போயிடும். பட் அங்கே செக்கிங்க்கெல்லாம் ஒரு 3 hours முன்னாடியே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் 7 o'clock போயிட்டேன். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கே போயிட்டேன் 7 o'clock. ஆல்ரெடி நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்துட்டனால ஏர்லியராகவே சாப்பிட்டனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோரோவர் ஃப்ளைட்லேயும் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கு. என் கூட வர்றவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு வந்தாங்க, பார்த்தேன். ஃப்ளைட்டுக்கான டிபார்ச்சர் டைமிங் போட்டு அதை கால் ஆஃப் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்தாங்க. தென் ஒரு ஃப்ளைட்டுக்கு 3 பஸ் வெஹிக்கிள் கொண்டு வந்திருந்தாங்க. நிப்பாட்டினா பக்கத்தில் ஃப்ளைட்டு பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம புக் பண்ண சீட்டோட நம்பர் 8F. அது ஃபஸ்ட்டு இந்த விங்ஸுக்கு முன்னாடி தான் வரும். இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம சீட்ஸ் புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 10லேருந்து 18 வரைக்கும் அந்த விங்ஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு விண்டோ வியூ கிடைக்காது. உங்களுக்கு விண்டோ வியூ வேணும்னா இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் 18க்கு மேலே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருந்தது ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டு. அப்படியே ஒரு டேர்ன் அடித்து கொஞ்சம் மெதுவாக போயிட்டுருந்தார். கரெக்டாக ஒரு 1.5 நிமிஷத்துக்கு ரன்வேலியே போயிட்டுருந்துச்சு. திடீர்னு ஒரு அப்லிஃப்ட் எடுத்தாங்க. ஒரு மாதிரி லைட்டாக அந்த லிஃப்டில் போகும்போது எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறனால கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்துச்சு. ஃபெல்ட் குட். முடித்ததுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ரன்வேலேருந்து மேலே ஏறிட்டு ரன்வே பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கிரவுண்டு மாதிரி இருந்துச்சு. குட்டி குட்டியாக சின்ன சின்ன வீடுங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு பில்டிங் பிளாக்ஸும் செதற விட்ட மாதிரி இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. வீடியோவில் என்னோட சேர்ந்து நீங்களும் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குட்டி குட்டி வீடெல்லாம் நல்லா அழகாக இருக்குல்ல பார்க்க. கரெக்டாக 1/2 ஹவருக்கு அப்புறம் ஃப்ளைட் நல்ல ஹைட்டுக்கு போயிடுச்சுங்க. மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு மேகங்கள்லாம் ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் மேலே போயிட்டு மேகங்கள்லாம் நம்ம காலுக்கடியில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு தலானியை பிச்சு அப்படியே செதற விட்டால் எப்படி அங்கங்கே காட்டனாக இருக்குமோ அதே மாதிரி பஞ்சு பஞ்சாக இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. அந்த பஞ்சுக்கெலாம் நடுவில் நம்ம பூந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த க்ளவுடு மூவ் ஆகிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
எல்லாத்துக்கும் மேலே நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் சூப்பராக இருந்துச்சு. ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் தான் என் எக்ஸைட்மெண்ட்டே குறைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தேன். வேர்ல்டு ட்ராவல் சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைடு புக் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாமே வந்து முன்னாடி ஒரு பேக்கெட் மாதிரி வச்சு நம்ம பார்த்துக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. லெக் ரூம் அளவாக கரெக்டாக இருந்துச்சு. சார்ஜிங் போர்ட் இல்லை. ஏரோஸ் டெஸ்ட்டையும் கேட்டேன், கிடைக்கல, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட்டு கொடுத்தாங்க. ஒரு ஃப்ரூட் ஜூஸும் சிக்கன் ஜங்கலும் கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டுக்கு ரிவ்யூ கொடுக்கணும்னா வந்து எனக்கு ஜூஸ் பிடிக்கல. சாண்ட்விச்சுமே வந்து ஓரளவுக்கு ஓகே தான், சூப்பர் டூப்பர்லாம் இல்லைங்க, ஓகே. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போனேன். போயிட்டு அங்கே என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்தேன். அப்போ எல்லா பக்கமுமே வந்து ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைன் போர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆஸ்ட்ரேவும் வச்சுருந்தாங்க. என்னடா கான்ட்ரவர்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். உள்ளுக்குள்ளே வரும்போதே நம்மக்கிட்ட ஃப்ளேமபிள் ஐட்டம்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எதுக்கு ஆஸ்ட்ரே இருக்குதுன்னு பார்த்தேன். 1980s வரைக்கும் ஃப்ளைட்டில் வந்து ஸ்மோக்கிங்காக அலோவ் பண்ணியிருக்காங்க. பட் அப்போ ப்ராப்பரான டிஸ்போசல் இல்லாதனால அந்த சிகரெட் யூஸ் பண்ண அந்த ஆஷஸ்லேருந்து நிறையா பிளாஸ்ட் ஆகிருக்கு. ஃபயர் இன்சிடென்ட்ஸ் நிறையா நடந்ததுனால அதுக்கப்புறம் அதை பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் செயின் ஸ்மோக்கர்ஸ்னால் ஃபயர் எதுவும் வராமல் இருக்கணுன்றதுக்காக இந்த குட்டி ஆஸ்ட்ரே வச்சாங்க. பாத்ரூம் டூரெல்லாம் முடிச்சுட்டு சீட்டுக்கு வரும்போதே மும்பை வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இறங்கியாச்சு. ரன்வேயில் அப்படியே போகும்போது நல்லா இருந்துச்சு. எனக்கு அவங்களோட அந்த பர்ஃபெக்டாக கட் பண்ணி திரும்புறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வந்து கீழே இறங்கினதுமே வந்து ஒரு பெரிய க்ரௌடு இருந்துச்சு லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஃப்ளைட்டில் வச்ச லக்கேஜை கலெக்ட் பண்ண அதில் நம்ம லக்கேஜை தேடி எடுத்துகிட்டு டாட்டா பை பைன்னு கிளம்பிட்டேன்.